ராஜா சார் அண்ட் சம் மெஸ்மரைசிங் மெலடிஸ். அவர் வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் சொல்ல போகிற இந்த ஒரு பாட்டு. சரணத்தில் ஒரு ஃப்ரேசிங்கை வந்து அதே ஃப்ரேசிங்கை கிட்டத்தட்ட 90% ஆஃப் த சரணம் வந்து இந்த ஃப்ரேசிங்கே யூஸ் பண்ணியிருப்பாரு. அதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் கொஞ்சோண்டு பிச்சை இறக்கி அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிச்சை ஏற்றி பட் ஒரே ஃப்ரேசிங்கை மெயின்டைன் பண்ணி நமக்கு வந்து அதை ஃபீலே ஆகாது. அப்படியே மெஸ்மரைசிங்காக வந்து நீங்கள் அந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். இதை வந்து ஒரு பியூர்லி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நீங்கள் வாசித்து பார்த்தாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து அவ்வளோ பிரில்லியண்ட்டாக சவுண்ட் ஆகும். பிகாஸ் தட் அந்த அந்த கைண்ட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு ஹார்மனி பண்ணுற மாதிரியே அந்த ஒரு மெலடியை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. தட் இஸ் பியூர் ஜீனியஸ். அதனால தான் அவர் இசைஞானி. நான் சொல்கிறேன் அந்த பாட்டு ஏதோ மோகம். அந்த சரணத்தை வந்து நீங்கள் பாடி பாருங்கள். அந்த ஃப்ரேசிங்கை நினச்சி பாருங்கள். தானனான தானனான்னா தானனான தானனான நானனான்னா தானனான நானனான்னா தானனான தானனான்னா தானதான தானதான்னா தானனான நானனான்னா தானதான தானனான்னா தானனான தானனான்னா தானனான தானனான்னா தானனான தானனான்னா தானனான தானனான்னா தானதான தானனான ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேத்து வர நினைக்கலையே ஆசவெது முளைக்கலையே சேதி என்ன இசை ஞானியடா.